இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2025ஆம் ஆண்டின் சந்திர கிரகணமானது செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது கும்பராசியில் நிகழ இருக்கக்கூடிய நிலையில் அங்கு ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய ராகுவுடன் சந்திரனும் இணைந்து அரிய கிரக சேர்க்கைக்கு வழிவகுக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேதுவும் இணையக்கூடிய நிகழ்வானது நடைபெறுது. இந்த குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரக சேர்க்கைகளும் சப்தமம் திருஷ்டிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த கிரக சேர்க்கையால் எந்த 5 ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும், அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சவால்களை சந்திக்க போறாங்க என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நட்சத்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு கிரகண நிகழ்வாகவும் இந்த நிகழ்வானது பார்க்கப்படுதுங்க. குறிப்பிட்ட இந்த அரிய நிகழ்வின் போது சிம்ம ராசியில் கேதுவும் சூரியனும் இணைகிறாங்க. அதே நேரத்தில் கும்பராசியில் ராகுவுடன் சந்திரன் இணைகிறாருங்க. இதனுடைய தாக்கம் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், கும்பம் ஆகிய 5 ராசினர்களுக்கும் கடுமையான சவால்களை கொண்டு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணமானது ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மற்றும் ஆரோக்கிய நிலையில பெரும் தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோய் பிரச்சனைகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவை காண்பது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் என தங்களின் நிதி நிலைமையிலும் பெரும் பின்னடைவை காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படலாங்க. மேலுமே நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றங்கள் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதற்கு இடையில் உங்களது பழைய கடன்களும் உங்கள் வேதனைகளை அதிகரிக்க கொடுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வரவுக்கு அதிகமான செலவுகள் உண்டாகும். பணியிடத்துலையும் பிரச்சனைகள் நிறைந்து காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால் இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சந்திர கிரகணமானது பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் கல்வி விஷயத்தில் நீங்கள் காணப்படக்கூடிய பின்னடைவு உங்கள் மன நிம்மதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். மேலுமே பார்த்திங்கன்னா நிதி நிலையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மனைவி மற்றும் பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க. வழக்குகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குறைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணும். பேசுகின்ற பேச்சில் சற்று கவனம் நிதானம் தேவைப்படுதுங்க. இந்த ராசிக்காரங்க மற்றவங்களிடம் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசும்போது ரொம்பவே கவனமாக பேச வேணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். தலைக்கு மேல் பணிகள் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேணுங்க. அவங்களிடம் பேசும்போது ரொம்பவே கவனமாக நீங்கள் பேச வேணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சதி திட்டங்களை தீட்டுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். மேலுமே அரசு தரப்பில் இருந்து தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளும் சான்றிதழ் பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. சிம்ம ராசிக்காரங்க கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிகழ்வாகவும் இந்த நிகழ்வானது பார்க்கப்படுதுங்க.
அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டாண்மையில் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடுங்க. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும், வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கூட்டாண்மையிலேயே தொழில் செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க, நீங்கள் எல்லா பணிகளையும் நீங்கள் ஒருவரே முழுமையாக சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணியிடத்தில் குழு பணியில் பிரச்சனைகள் காணக்கூடிய நேரமாகும். குழுவில் காணப்படும் பிரச்சனைகள் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிவு எடுக்க விடாமல் தடுக்குங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை துணை சின்ன வழக்குகளை உண்டாக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு போதுமான நேரத்தை செலவிடாமல் போவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அவர்கள் தன்னை புறக்கணிப்பது போல உங்களால் உணர முடியுங்க. இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையில ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்ய வேணும். துலாம் ராசியினருக்கு நிதி நிலையில் பெரும் வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகநிலை மாற்றமாக இந்த கிரகநிலை மாற்றமானது பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க, சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படு. மேலுமே பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் கடுமையான பின்னடைவை காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வழக்கமான பணிகள் தாமதப்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம். நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர வேலையை கூட சீக்கிரமாக முடிக்க முடியாத நிலைமை உங்களுக்கு ஏற்படும். பணிகளை விரைவாக முடிக்க நீங்கள் சிரமப்படுவீங்க. மேலுமே ஒரே நேரத்தில் ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பணிகளை கூட நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இதன் விளைவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிச்சுமையானது அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத நஷ்டங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. உங்களுடைய மன அழுத்தங்களானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் உங்களது இரவு தூக்கத்தை பாதிக்கும். அடுத்து என்ன செய்வது என்று புரியாத ஒரு குழப்பமான நிலையானது உங்களுக்கு நீடிக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுடைய குடும்பமானது உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை தைரியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு எதிர்த்து போராடுங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நிகழக்கூடிய நிலையில் மற்ற ராசிகளை விட அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு ராசியாகவும் இந்த கும்பராசி சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நட்டம், எதிர்பாராத செலவுகள், விபத்து என அடுத்தடுத்து பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த கும்பராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் போட்டிகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. எனவே இந்த நேரத்தில் இந்த கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்க வேணும். மேலுமே பணியிடத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய பணிச்சுமையை அதிகரிக்கலாங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் உண்டாவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது. சற்றே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. மூன்றாம் நபரின் தலையீடு இந்த பிரச்சனைகளை மேலுமே அதிகரிக்கலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்யக்கூடாதுங்க. பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க. இந்த 5 ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த வருஷத்தோட 2வது மற்றும் கடைசியமான சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது. இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமான நிகழ இருக்குதுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:56 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:26 அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி வரை சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. முழு சந்திர கிரகணம் இரவு 10:53 மணி அளவில் துவங்குவதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் தாங்க நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாகும். இந்த முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது.
இந்த பதிவில் எதிர்வரக்கூடிய சந்திர கிரகணத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.